அழகோ அழகு அழகோ அழகு நிகழ்ச்சி பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அழகு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இயற்கையான முறையில தீர்வு காண்ற ஒரு நிகழ்ச்சி இது. சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட அழகுக்கலை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவங்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ ஃபைன். ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரியே அழகா இருக்கீங்க. அது ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் அழகு அழகு நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் அழகு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இயற்கையான முறையில தீர்வு காண்ற ஒரு ப்ரோக்ராம் தான் அது. ஆக்சுவலி when I started இந்த ஒரு RM ஹெர்பல்ஸ்ன்ற நிறுவனம் அது ஆரம்பிக்கும் போதே முதல்ல இயற்கை அப்படிங்கறது முதல்ல மெயினா I was focusing on nature. இப்போ நம்ம இயற்கையா எதெல்லாம் கிடைக்கிறதோ அதை வச்சு அழகு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் எங்களோட ப்ரோஷர் பாத்தீங்கன்னா ஒரு 55 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் we have 55 more products in our list. But we have listed only 55 products. அதுல என்னன்னா எல்லாமே சருமம், நம்மளோட தலைமுடி, ஜெனரல், ஓகே, இது எல்லாத்தையும் விட எல்லாருக்கும் பொதுவானது அழகுங்கிறது. கண்டிப்பா there is no difference between a male and a female. எங்களோட தயாரிப்புகள் எல்லாமே பொதுவானவை. இப்போ இதுல நிறைய கிளையன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்கள் ஆண்கள் ஓ பெண்களோட ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. சொந்தம் இல்ல. ஓகே, பியூட்டி அழகுங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களும் அழகுதான் அப்படின்ற மாதிரி ஆண்களும் அழகுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுறாங்க, ரொம்ப விரும்புறாங்க. கொஞ்சம் இல்ல அவங்க இப்ப பாத்தீங்கன்னா தலைமுடியை பத்தி ரொம்ப ரொம்ப ஒரேனா இருக்கிறது பூரா ஆண்கள் தான். எஸ்பெஷலி டீனேஜ் பாய்ஸ். கண்டிப்பா அவங்க தான் நம்மளோட ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது, நம்மளோட தலைமுடி ரிசீடிங் போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கேட்கறதே பாத்தீங்கன்னா பொதுவா ஆண்கள் தட்டு டீனேஜ். இந்த மாதிரி ஆண்கள் டீனேஜ்ல வரா மாதிரி பெண்கள் நம்ம நினைப்போம், நீங்க கூட நினைப்பீங்க டீனேஜ் கேர்ள்ஸ் தான் பியூட்டியை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் சோ. அந்த கான்செப்டே போயாச்சு. என்னோட கிளையன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 60+, 70+, 40+, 50+, ஆல் ஆர் தேர். எல்லா ஏஜ் குரூப். ஓகே. சோ இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ், எங்களோட தயாரிப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. ஓகே. அதுல என்னன்னா there are இப்போ இவங்களுக்கு ஒரு டைட்டனிங் பேக் அப்படின்னாக்கா அது ஒரு வயதினருக்கு. ஆமா, அந்த மாதிரி. இப்ப பிம்பிள் அப்படின்னா ஒரு டீனேஜ். சோ அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஃபேஸ் பேக், ஓகே, அந்த ஆயில அப்சார்ப் பண்ணறதுக்கும் சந்தனம் பயன்படுகிறது. அதுக்கப்புறமா ரோஜா மொட்டு, ரோஜா உலர்த்தி அந்த ஹோல், ஓகே, அதுல இருக்கிற ரோஜா இதழ் எல்லாத்தையும் தனியா எடுத்துட்டு இல்லாம ஓகே மொத்தமா ஒரு ரோஜா பூவே எடுத்துட்டோம்னா அதுல இருக்க எல்லாமே காய வச்சு சரி அந்த காம்பினேஷன். ஓகே. சோ ரோஜா, பார்லி, கசகசா, வெள்ளரி விதை, சந்தன பவுடர், அப்புறமா இன்னும் கொஞ்சம் சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் கூட கலப்போம். ஓகே. சோ இதுல டோட்டலா இருக்கிறது அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த பேக் அப்படின்னு வரும்போது இந்த காம்பத்துக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை தேவையா இருக்கு. சோ ரிலாக்ஸிங்கா இருக்கும்போது இத போடும்போது எஃபெக்ட் நிறைய இருக்கும். ஓகே. எனக்கு இப்போ ஜெனரலா எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேக் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்ணை சுத்தி அப்ளை பண்ணலாம். இங்க அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் இங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க. அது கரெக்டா? எங்க வேணா அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பேக் அப்படின்னு வரும்போது ஐ மீன் டவுட் உங்களுக்கு எதுல வந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுது. ஓகே. லாஷஸ்ல படலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஐப்ரோஸ்ல படலாமா அப்படின்னு தோணுது. நார்மலா இதெல்லாம் there is no chemical. Okay. So you can 150% you can say இதெல்லாம் கெமிக்கல் இல்லாம கெமிக்கல் ஃப்ரீங்கிறதுனால கண்ணை சுத்தி ஐப்ரோ மேல லாஷஸ் மேல எங்க பட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. கான்சிக்வென்சஸ் ஒண்ணும் இருக்காது. சோ பால்ல தான் நம்ம மிக்ஸ் பண்ணனும் இல்லையா? பால்ல மிக்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பால் இல்லாதவங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆர் வாட்டர். சரி, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, ஹாஸ்டலைட்ஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த பால் இருக்காது அப்படிம்பாங்க. பட் இப்பெல்லாம் டெட்ரா பேக் வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஸ்டில் ஐ மீன் டேஸ் ஆர் அட்வான்ஸ்ட். சோ கெட்டிங் மில்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. கண்டிப்பா. பட் ஸ்டில் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணாலும் எஃபெக்ட் வில் பி தேர். ஓகே. ஆனா அந்த நம்ம சொல்றது எஃபெக்ட் தி பெஸ்ட் அப்படின்னு கொடுக்கிற எஃபெக்ட்டுக்காக மில்க்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது. வாரத்துல எவ்வளவு நாள் நம்ம அப்ளை பண்ணலாம்?
see இதுல frequency-ன்னு பாத்தீங்கன்னா அதுல கொடுக்கிறது நம்ம வந்து கமர்ஷியலா பண்றதுனால வீக்லி ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் அப்படின்லாம் சொல்றோம். ஓகே. பட் ஆஸ் இட் இஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நான் இப்ப சொன்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பொதுவா நீங்க தினமும் உபயோகப்படுத்தினா கூட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. see இட்ஸ் உங்களுக்கு என்னன்னா இது ஒரு ரொட்டீன்ல வரணும். ஓகே. see if you make it as a routine இத ஒரு பேக் போடணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாம just like that as you take bath இத வந்து எடுத்து அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே குளிச்சிட்டு கூட வந்துடலாம். சோ தென் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ரொட்டீன் உங்களோட ரொட்டீன் ஆயிடும். சோ எனிதிங் இப்ப பியூட்டின்னு பாத்தீங்கன்னா அழகு அப்படின்றது ஒரு நாளைக்கு போயிட்டு நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறதுனாலயோ ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறதுனாலயோ அழகை வந்து மேல்படுத்திக்க முடியாது. கண்டிப்பா. சரி நீங்க என்னதான் அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் டெய்லி நீங்க மெயின்டைன் பண்றதுங்கிறது ரெகுலரா ஏதான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றது நல்லது. ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அதுல வந்து இந்த மூலிகைகள் எல்லாமே இருக்கிறதுனால இது தனியா நீங்க வந்து வெள்ளரி விதைய ஊற வச்சு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆல் த காம்பினேஷன் இருக்கிறதுனால இத கொஞ்சம் ரெகுலரா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்ல வாரத்துல 2 தடவை வச்சு கூட உபயோகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம வந்து ஸ்பெஷல் ஃபேஷியல் பேக் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃபேஷியல் பேக் பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அதே ஃபேஸ்க்கு எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை என்னன்னா ஃபேஸ்ல வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கு, எங்க பார்த்தா எங்க தொட்டாலும் ஈவனா இல்ல ஸ்கின் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுவும் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே பெரிய பிரச்சனை. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரு பேக் அப்படிங்கறத விட ஒரு ஸ்க்ரப் அப்படிங்கிறது இன்றியமையாதது. இட்ஸ் அ மஸ்ட். ஓகே. சோ அந்த மாதிரி இதுல வந்து நம்ம அந்த ஸ்க்ரப்பையுமே ஹெர்பலா அதாவது மூலிகைகள் இயற்கையா நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்க்ரப் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ரவ ஃபார்ம்ல ரொம்ப சாஃப்டா இல்லாம அது வந்து அது வந்து கோஸா இருந்தாதான் அந்த ஸ்க்ரப் அப்படிங்கிற பர்பஸ் அது வந்து சர்வ் பண்ணும். கண்டிப்பா. சோ இதுல இங்க எங்களோட வேதாஸ் ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஸ்க்ரப் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படி அந்த மாதிரி காசஸ் என்னவோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கிறது தான் இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப். இதுல என்ன இருக்கும்னா முதல்ல வந்து இது வந்து ஜாதிக்காய் அப்படின்னாக்கா அது வந்து தட்ஸ் நட்மெக் அப்படின்னு சொல்றது. ஜாதிக்காய் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஜாதிக்காயை பத்தி தெரியணும்னா எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும்னா சின்ன குழந்தையில வந்து அதை வந்து அவங்க உரசி போடுவாங்க. அந்த மாதிரி எதுக்காக பண்றது அது வந்து ஒரு அஜிடேட் ஆயிட்டு இந்த குழந்தை எல்லாம் அழறது அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு அப்படின்னு பண்ணறது. சோ அதே மாதிரி ஜாதிக்காய் ஒண்ணு மாசிக்காய் இது பாக்குறதுக்கு முள்ளு முள்ளா இருக்குமே வழியா இது பண்ற பர்பஸ் என்னன்னா இது வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிஜூவினேஷன் ஆஃப் தி ஸ்கின் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது இந்த மாசிக்காய். ஓட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றது எதுக்குன்னாக்கா ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு கலக்கும் பொழுது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வரதுக்காக இந்த ஓட்ஸும் வந்து ஒரு கிளென்சிங்கா ஜெனரலா ஸ்க்ரப்னாலே கண்டிப்பா அதுல ஓட்ஸ் இருக்கும். ஓட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஓட்ஸ் இருக்கணும்ங்கிறது இல்ல பட் இந்த காம்பினேஷன்ல ஓட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓட்ஸ் தவிர ஸ்க்ரப்னா ஓட்ஸ் மட்டும் இல்ல ஈவன் ரைஸ் யூ கேன் ஹேவ் plain ரைஸ். ஸ்க்ரப்ல வந்து ரைஸ் கூட போடலாம் அப்புறமா கோதுமை ரவை கூட போடலாம். சோ ஸ்க்ரப்ஸ்ல வந்து பட் இந்த காம்பினேஷனுக்கு ஓட்ஸ் போட்டா தான் சரி வரும். ஓகே. சோ ஓட்ஸ் ஜாதிகா மாசிகா லிட்டில் சந்தனம் சாண்டல்வுட் இந்த நாலும் கலந்து ஒரு ரவ ஃபார்ம்ல பண்றதுதான் இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப். இதுல ஜாதிக்காய் நான் முதல்லயே சொன்னபடி அது வந்து ஒரு அஜிடேட் ஆன ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்போ வந்து ஸ்கின் அஜிடேட் ஆகுது இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா பிம்பிள்ஸ் வந்தானாக்கா இல்ல நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ன அவங்க வந்து மெடில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்கின்னை வந்து எப்பவுமே பிஞ்ச் பண்ணறது இந்த மாதிரி மெட்லிங்ல வந்து நிறைய வந்து அங்கங்கேயும் ஒரு நிறைய டேமேஜ் ஆயிரும் டேமேஜஸ் ஆஃப் தி ஸ்கின். அதனால வந்து அந்த ஈவன்
ஸ்கின் இருக்காது, ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் அவங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா. சோ இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கின் இல்லையே அப்படிங்கிறது பிம்பிள் இருக்கு எல்லாருக்கும் நிறையவே இருக்கும். அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஏக்கம் அப்படின்னே வச்சுக்கலாம் அத. அந்த மாதிரி இருக்கும். சோ இவங்களுக்கு வந்து இந்த ஜாதிக்கா வந்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். மாசிக்கா வந்து அகைன் வந்து இந்த மாதிரி ஒரு இது முள்ளு மாதிரி இருக்கே வழியா இது வந்து முள்ளு மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ஈவன் டோன் கொடுக்கிறது இன்டைரக்டா. ஆமா, இட் இஸ். சோ இது ஓட்ஸ் வந்து லைக் அதுவும் வந்து இந்த ரவ ஃபார்ம்ல வரும்போது ஓட்ஸ் வந்து கிளென்சிங்கும் நல்லா பண்ணும். சந்தனம் அகைன் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஸ்க்ரப்னா அது ஸ்க்ரப் பண்ணணும் இல்லையா, பண்ணும் பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா அந்த ஆயில் எடுக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்றது. பிளஸ் ஒரு ஃப்ராக்ரன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு ரவ ஃபார்ம்ல இப்போ நீங்க இந்த வேதாஸ் ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரவ ஃபார்ம்ல இருக்கும். ஓகே. இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு பேக்கை யூஸ் பண்ணிட்டு தான் ஸ்க்ரப் போடணும் அப்படிங்கிறது இல்ல. ஸ்க்ரப் வந்து நீங்க நார்மலி ஒரு மார்னிங்ல ஒரு பேக் போட்டீங்கன்னா ஈவினிங் கூட ஸ்க்ரப் போடலாம். ஓகே. அதை போட்டுட்டு உடனே இந்த ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ஓகே. அது தவிர நிறைய பேருக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் மங்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பேக்கை விட ஸ்க்ரப் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்றது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதத்துல ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரப் ஜெனரலி அது வந்து முகத்துக்கு வந்து ஒரு ஸ்கின்னை வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து ரிஜுவினேஷன் அப்படிங்கிறது செய்யறதுக்கு தான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்றோம். ஸ்க்ரப் நம்ம ஜெனரலா வந்து டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்காக தான் இது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பா கொடுக்கும். எனக்கு இன்னொரு ஒரு பெரிய டவுட்னா பேக் வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணுவாங்களா இல்ல ஸ்க்ரப் பண்ணிட்டு பேக் அப்ளை பண்ணுவாங்களா? சரி, அதுதான் பேக் அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணறது, ஸ்க்ரப் அப்ளை பண்ணிட்டு பேக் அப்ளை பண்றது அப்படின்றது there is no system. ஓகே. சரி, நம்ம வந்து பேக் மட்டும் போட்டுட்டு கூட பேசாம இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்க்ரப் மட்டும் போட்டுட்டு கூட நம்ம இருக்கலாம். நாட் நெசசரி இதுக்கு அப்புறம் அது அப்படின்னு ஒன் ஆஃப்டர் another அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா பண்ணலாம் இல்ல இதோட பண்ணலாம். இது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அடிக்கடி பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஸ்கின் நம்ம எப்ப அந்த மாதிரி ஃபீல் பண்றோமோ மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து இந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஸ்கின்னுக்கு வந்து அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. லைக் ஒரு பிம்பிள் ஸ்கின் இல்லனாக்கா ஒரு ரஃப் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அடிக்கடி உபயோகப்படுத்துறது அவங்களுக்கு வந்து அந்த மறுபடியும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். See, ஜெனரலா வந்து ஸ்கின்ல வர எல்லா பிரச்சனையுமே வந்து தீந்துதுன்னு நம்ம வந்து ஒரு பிரீத் பண்ண முடியாது. See, it goes but it comes again. ஓகே. சோ அந்த மாதிரி தான். சோ அந்த இன்னைக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரப் பண்ணாம ரொம்ப நாள் இருந்தா மறுபடியும் இட் ஃபிளார்ஸ் அப். எஸ். திரும்ப மறுபடியும் வந்து அது வரும். சோ இது வந்து ஃப்ரீக்வென்சி அது டிசைட் பண்றது உபயோகப்படுத்துறவங்க தான், அவங்கள பொறுத்து தான் அது எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நார்மல் ஃப்ரீக்வென்சி நம்ம சொல்றது வீக்லி ட்வைஸ், பட் ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்றது நல்ல பெஸ்ட் எஃபெக்ட் ஆகும். ஓகே. அது அவங்களோட ஸ்கின் பொறுத்து அதை டிபெண்ட் பண்ணி. இது வந்து நம்ம என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணணும்? நம்ம இப்போ இந்த ஸ்க்ரப் இல்ல இது வந்து ஆக்சுவலா ஸ்க்ரப்புக்கு வந்து நீங்க வந்து பாலோடயே மிக்ஸ் பண்ண வேண்டாம், தண்ணியோடயே மிக்ஸ் பண்ண வேண்டாம். வெட் யுவர் ஃபேஸ். ஓகே. முதல்ல தண்ணி போட்டு வெட் பண்ணிட்டு இந்த பவுடரை எடுத்து எல்லா ஹோல் ஃபேஸும் போட்டுட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணி தென் வாஷ் பண்ணி. இதுல வந்து பேக் கிடையாது. ஓகே. See, ஸ்க்ரப் யூஸ் பண்றதே வந்து நம்ம அத பேக் போட கூடாதுங்கிறது தான். ஓகே. பேக் இட் ஷட் பீ ஸ்க்ரப் போட்டு ரப் பண்ணி அப்படியே உடனே வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதுல இருக்க ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நம்ம நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டிங்ல பாக்குறோம். தி ஸ்பெஷலைசேஷன் இன் யுவர் ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அதை சொல்லிருங்க. ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் திஸ் ஆர் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் தி ஜெனரல், ஐ மீன் மை ஃபேஷியல் பேக் அண்ட் ஸ்பெஷல் ஃபேஸ் பேக் அண்ட் ஸ்க்ரப். இது ரெண்டுல what is the speciality in these two products? ஜெனரலா எல்லா ப்ராடக்ட்ஸையும் பாத்தீங்கன்னா யூனிக் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 150% நேச்சுரல். கண்டிப்பா. அதுல மெயினா வந்து இது ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முகம் பொலிவு, அழகு, கம்ப்ளெக்ஷன் இதையும் தவிர டெட் செல்ஸ் ரிமூவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது கிடைக்கிறது.
சோ இது ரெண்டு காம்பினேஷனும் நீங்க வந்து அடிக்கடி உபயோகப்படுத்தும் போது உங்க முகம் மட்டும் இல்ல, இந்த ஸ்க்ரப் என்னன்னாக்கா நெக் ஏரியால நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். பேக் நெக்ல எல்லாம் நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஃபேஸ் மட்டும் போடாம கழுத்தையும் சேர்த்து தான் பேக் நெக்ல நிறைய பேருக்கு இருக்கும். தட் டு ஷார்ட் நெக் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி ஷார்ட் நெக் இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரப்ப நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த கருப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது ஏன் குறையிறது அப்படின்னாக்கா இது பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இது என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஸ்க்ரப் வந்து அந்த அந்த இடம் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கிறதுனால the skin is rough, so the complexion goes very dark. Okay. இது முதல்ல வந்து அந்த டெட் செல்ஸ் எடுத்து ஸ்கின் ஒரு சாஃப்ட்டா ஆக்கிறதுனால அந்த கருமையும் குறையும். கண்டிப்பா. சோ இந்த ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக் இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது முகத்துக்கு மட்டும் அல்ல. ஓகே. தனிப்பட்ட முறையில கீழே உள்ள எல்லாத்துக்கும் சொந்தமானது. கழுத்துக்கு மட்டும் இல்ல, இன் கேஸ் நம்ம வந்து கையில இருந்தாலும் ஆக்சுவலி வந்து ஸ்க்ரப் பேக் இதெல்லாம் சொல்றமே இதெல்லாம் வந்து முகத்துக்கு கழுத்துக்கு மட்டும் இல்ல. திஸ் இஸ் ஃபார் தி ஹோல் பாடி. ஓகே. ஜெனரலா வந்து ஒரு பியூட்டி அப்படினா ஃபோக்கஸ் பண்றது எல்லாரும் முகம் தான். சோ அதனால நம்ம வந்து இப்போ முகம் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது கழுத்து கருப்பா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இத நாங்க ப்ரோமோட் பண்றோம். ஓகே. ஏன்னா அது அப்படியே விட்டுருவாங்க, கழுத்தெல்லாம் ஒரே கருப்பா இருக்கும். சோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் நெக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரப் கொடுக்கும்போது முதல்ல நெக்ல இருந்து ஆரம்பிங்க. இது வந்து ஃபேஷியல் ஸ்க்ரப்னு கொடுத்து கூட இது வந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் நெக் கோ அப் டு தி ஃபேஸ். சோ அதுல இருந்து வந்து ஆரம்பிக்கணும். சோ நம்ம ஃபேஷியல் பேக் பார்த்தாச்சு, and ஃபேஷியல் ஸ்க்ரப்பும் பார்த்தாச்சு. சோ ரெண்டு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க மேம். சோ நீங்க நேரா வந்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி ஐ வெல்கம் ஆல் தி வியூவர்ஸ் டு விசிட் அவர் ஸ்டோர் ஃபர்ஸ்ட். டெஃபினெட்லி நீங்க எல்லாரும் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணினா உங்களை அட்டெண்ட் பண்றதுக்கு எங்களோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா அவங்களை அட்டெண்ட் பண்ணுவாங்க. தே கேன் கன்சல்ட் மீ அண்ட் அவங்களுக்கு டவுட் எதை வாங்குறதுன்னு தெரிஞ்சதுதான் நான் நிறைய பேருக்கு வந்து எதை வாங்குறதுன்னு தெரியாது. அவங்க தான் சொல்றேன் இந்த ஆயிலி ஸ்கின் சொல்லிட்டு வருவாங்க, ட்ரையா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆயிலி ஸ்கின் இல்ல நீங்க ட்ரையா இருக்கீங்க அதுக்கு பதிலா இத வாங்கிக்கோங்க அப்படின்னு I can give suggestions. So better என்னன்னே தெரியாம வராங்க சில நிறைய பேர் இருக்காங்க. அதாவது there is a general feeling that skin is oily அப்படின்னு அவங்களா என் மூக்குல எல்லாம் வேர்க்கிறது, என் மூக்குல எல்லாம் எண்ணெய் பசை இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. See that is out of estrogen சில பேருக்கு இருக்கும். That is அது வந்து டெஃபினட்டா இருக்கும் அது. பட் ஆனா அதுக்காக வந்து அவங்க வந்து they cannot come to a conclusion நான் வந்து oily அப்படின்னு சொல்லி ஒரே ட்ரையா எல்லாமே யூஸ் பண்ண கூடாது. சோ நேரா வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சியும் கிடைக்கும். சோ மேம் thank you so much. இன்னைக்கு ரெண்டு சூப்பர்பான ப்ராடக்ட் கொடுத்திருக்கீங்க out of 55 products, right? Fine. Anyhow, சோ இன்னைக்கு வந்து இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பரா போச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறோம். இந்த